ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் உங்களுக்கு எது கிடைக்கும்? தங்கமா, கோல்டா, பணமா, லாபமா, அல்லது ஒரு சொத்தா? இந்த மூணுல எது கிடைக்க அதிக வாய்ப்பு உண்டு? அதுவும் குறிப்பா நீங்க அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கு இந்த யோகம் அதிகம் இருக்கு? மேலும் இந்த மூணுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, அடமானதுல தங்க நகை இருக்குங்க, சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, பணம் வர வேண்டிய பணம் வரலங்க, இப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைல எந்த பிரச்சனை தீரும்? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலான விரிவான விளக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்துடைய புத்தாண்டு பலன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முழுமையான பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படின்னு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அதாவது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராயமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 2026 வருடத்துல 2 விஷயத்துல நாம் பயப்படாம இருக்கலாங்க. அப்படின்னா நான் திருவாதிரைக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா பணம் மற்றும் பதவி. காரணம், உங்களுடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவான் 2ஆம் இடம் கடகராசிக்கு ஜூன் மாசம் பயிற்சி அடைஞ்சு போய் உச்சமடைகிறார். தனக்குருவாக இருக்கிறார். 2இல் குரு, அதுவும் உச்ச குரு. ஓகேங்களா? அவர் யாரு? உங்களுடைய மிதுனத்துக்கு 10ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். தொழிலுக்குண்டான கிரகம் 2இல் உச்சமடைகிறாரு. மேலும் 9ல் ராகுவான் தன்னுடைய சுயநட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பயணிக்க போறாரு. ஸோ இப்படிப்பட்ட அம்சத்துல 2 விஷயம் திருவாதிரைக்கு சூப்பர் யோகம். பதவி யோகம், வேலை வாய்ப்பு, வேலையில ஒரு முன்னேற்றம், பயப்படாம இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை தடை இருந்தால் அந்த 2026 விலகும். குறிப்பிட்டு ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தா எதிர்பார்க்காத பதவி யோகம் இருக்கு. வாழ்க்கையில உச்சத்தை தொடுவீங்க. அதே போல குரு புத்தி நடந்தா அல்லது குரு திசையை நடந்துகிட்டு இருந்தா பெரும் செல்வம் இந்த 2026 பார்க்கறதுக்கு யோகம் இருக்கு, வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஸோ அப்போ 2026 மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பதவியாலும் பண ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஸோ வரவேண்டிய பணம் கணிக்கு வந்து சேரும், வசூல் ஆகும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. மேலும் நீங்க தனியா உழைச்சி தனியாவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி உங்களுடைய உறவுகளுக்கோ, அதாவது குறிப்பிட்டு உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை தொழிலோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்போ கண்டிப்பா அமையும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பொருளாதார பிரச்சனையை சரி பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உறவுகளுக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் இந்த 2026. அதே போல உறவுகள் ரீதியாக, அதாவது உங்க வாழ்க்கை துணைட்டு இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, சொத்தோ பணமோ வருமானமோ ஏதோ ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த 2026 கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் யோகங்கள் உண்டு. மேலும் கோல்டு யோகம் இருக்குங்க, தங்க நகை யோகம் இருக்கு 2026. கண்டிப்பா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடமானத்தில் போன தங்க நகையை இந்த 2026 மீட்டெடுக்க முடியும். புதிய தங்க நகை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள் மூலமாக அன்பளிப்பா, பரிசா, சீர்வரிசையா, வரதட்சணை ஏதோ ஒரு வழியில தங்க நகை உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தங்க நகை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. பெண்களால தங்க நகை, தங்க விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. ஸோ கடன்ல போனாலும் மீண்டு வரும் தங்கம் 2026 அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான சொல்லக்கூடியது பண விஷயங்கள், லாப விஷயங்கள். ஸோ 2ல் குருவும் 9ல் ராகு இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். பிரச்சனையில் இந்த 2000 பண வரவில் குறைவு இருக்காது. போன வருடத்தை விட இந்த 2026 வருடம் பண ரொட்டேஷன்றது சற்று அதிகமாகவே இருக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2 கிரகங்களும். அப்போ வேலை மற்றும் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல யார் உங்களோட பழகிட்டு இருந்தாலும் அந்த பழக்க வழக்கத்தை இந்த வட்டம் விட்டுறாதீங்க. ஸோ இவங்களால இந்த ஹெல்ப் பண்ண முடியாது, யாரையும் நிராகரிச்சிடாதீங்க, பகையை சம்பாதிக்காதீங்க, தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டுக்காதீங்க. ஏன்னா காலம் கனிந்திருக்கிறது. வேலை தொழிலில் கண்டிப்பா வருமானம் 2 மடங்காக உயரும். ஸோ இந்த நேரத்தில் தேவையில்லாத ஈகோ, போட்டி பொறாமை, கௌரவம் இதெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. ஸோ பணம் செல்வம் கண்டிப்பாக கிடைச்சி லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இதுல எந்த விஷயத்துல நீங்க யோசிக்கணும் அப்படின்னா சொத்துங்க. சொத்து பிரச்சனை இருக்கு. நான் புதுசாக சொந்த வீடு வாங்க போறேன், சொந்த வீடு கட்ட போறேன், சொந்த நிலம் வாங்க போறேன், மற்றும் கார் வண்டி வாகனம் வாங்க போறேன் அப்படின்றவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா உங்களுடைய மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான மீனத்துல சனிவான் அமர்ந்திருக்கிறார். அவருடைய நேரடி பார்வை உங்களுடைய மிதுனத்திற்கு 4ஆம் வீடான கன்னி மீது பதிகிறது. 4ஆம் வீட்டில் சனி பார்வை, சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. மேலும் ராகுக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திர ராகுவான் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு 2ஆம் வீட்டில் சனிவான் வந்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே
பார்த்து கொண்டிருக்கூடிய ஒரு வேலை தொழில், அதில் வருமானம் நிரந்தரம் வந்துட்டு இருக்கும், அதை பயன்படுத்திங்க. அதே போல தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை பாதுகாத்துக்குங்க. சொத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கோ அல்லது சொத்தில் செலவு பண்ணுறதுக்கோ, ஏற்கனவே இருக்கிற வீட்டை ஒரு ஆல்டர்னேட்டிவ் புதுசாக எடுத்து கட்டுறீங்க அப்படின்ற ஒரு செலவுகள் இந்த 2024 ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல் சொத்து தெரியாமல் போகிறதுக்கு, காணாமல் போகிறதுக்கு, தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குறுகிய சொத்து, உங்களுடைய பரம்பில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். அப்படிப்பட்ட சொத்து விஷயங்கள் இப்போ வெளியில் தெரிய வரும். அல்லது உங்களுடைய சொத்து பிரச்சனை இதுதான் நம்மளுடைய வேல்யூன்னு தெரியாமலே நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்போ தெரியாமல் இருந்த சொத்தும் கண்டிப்பாக வெளியில் தெரிய வரும். நீங்கள் ஒரு சீக்கிரட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி வச்சு போட்டிருந்தாலும் அது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு வெளியில் தெரிய வந்து அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கோ அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் சொந்த பந்தவங்களுக்கோ தெரியாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருப்பீங்க, அதில் இப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மேலும் குறுக்கு வழியில் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி ஒரு சொத்து வாங்கி போட்டீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை வரும் இந்த 2026. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அதில் கவனம். அதனால் பழைய சொத்தை பழைய நிலத்தில் ஒரு வீடு கட்டுறது வாங்குறது செய்யுது தாராளமாக செய்யலாம். புதிதாக ஒரு வீடு கட்டும்போது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு நிலம் வாங்குறேன், ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அதே போல தான் கார் வண்டி வாகனம் கூட இந்த 2026 திருவாதிரை நட்சத்திரம் புதிய கார் வாங்க போகிறேன், புதிய 2 வீலர் வாங்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தில் இருக்கணும். ஏன்னா அதில் விரை செலவுகளோ அல்லது சின்ன விபத்துகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ பழைய வண்டி, பழைய வீடு, பழைய நிலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தாராளமாக நீங்கள் பண்ணி அதை புதுப்பிச்சிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த 2026. ஃப்ரெஷ்ஷாக புதுசான்றப்ப அதில் சந்தேகம் தான். சரிங்க, எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை சொத்தில் ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்குது, சொத்து தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் பிரிக்காமல் இருக்கிறாங்க, எப்போ அந்த பணம், எப்போ அந்த சொத்து உங்களுக்கு வந்து சேரும்? இப்படி சொத்து பிரச்சனை இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் முழுமையாக தீருமா அப்படின்னா இந்த 2026 முடியும் போது அது முழுசாக உங்களுக்கு தீரும். சரிங்களா? ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் அது சாதகமாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும், ஆரம்பிக்கும் முடிகிறதுக்கு. ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வர அந்த பிரச்சனை தீவிரமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு அதை முடிக்கக்கூடிய வழிவாய்ப்பை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும், ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதாலும் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மற்றபடி பயப்பட வேண்டாம். குறிப்பிட்டு இந்த சொத்து பிரச்சனை சனி திசையோ அல்லது சனி புத்தியோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகும். ஸோ அதனால அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருங்க. சனி திசையோ சனி புத்தியோ நடக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் இந்த ஒரு சனி திசை சனி புத்தி நடக்கும் பொழுது சொத்துக்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஸோ மற்றபடி செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கு, சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்குன்னா 100% தாராளம் சொத்து ப்ராப்பர்ட்டி யோகம் உங்களுக்கு இருக்கு. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நலநிலை நாம் இன்று மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணும், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் திருவடி சரணம்.